ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய ஜவ்வரிசி இல்லை நைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இடியாப்ப மாவு, கடையில் வாங்கின பேக்கெட் மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவை லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மாவோட கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். தண்ணி நல்லா சூடாக இருக்க தண்ணி நம்ம சேர்க்குறதால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வரமாவே தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாவை நல்லா கலந்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எனக்கு சரியாக 1 கப் தண்ணி தேவைப்பட்டதுங்க. இப்போ பாருங்கள், இதில் வரமாவே தெரியல. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவுக்கு நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை ரொம்ப மாவு கெட்டியாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓட்டையுடைய அச்சு எடுத்துக்கோங்க. தேன்குழல் அச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது முறுக்கு அச்சில் நம்ம போட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை வச்சுட்டு நல்லா அதை டைட்டாக மூடிட்டு மீதி இருக்க மாவை மூடி வச்சுருங்க, காயாமல் இருக்கணும். இப்போ ஒரு தட்டில் நம்ம இந்த மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் நீளமாக பிழிஞ்சிட்டு அப்படியே கையிலேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். ஈஸியாக அது உங்களுக்கு வந்துடும். மாவு நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிழியும் போது மாவு உடையாமல் நல்லா உங்களுக்கு மொழுன்னு பிழிய வரும். இப்போ இந்த மாவை நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விடும்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம பிழிஞ்சிடலாம். எல்லா மாவையும் நம்ம கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டும் போது கொஞ்சம் நேரமாகும். இது சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும். இதை நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது இது உடைஞ்சா பரவாயில்ல. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு வேளை உங்கள் வீட்டில் முறுக்கு அச்சு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் கொஞ்சம் நீல வாக்கில் இது போல் திரட்டிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஊற வச்சுருக்கோம். நம்ம எடுத்துருக்கிறது சின்ன ஜவ்வரிசிங்கிறதுனால. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் வேகும்போது. இப்போ நம்ம இதில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அரிசி மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கரண்டியால் நீங்கள் கலக்கும் போதும் பொறுமையாக கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு கரையாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் லேசாக மட்டும் கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசியும் அந்த அரிசி மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் நல்லா கண்ணாடி போல் மாறிடுச்சு.
இப்போ நம்ம இது கூட 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இனிப்பு வந்து கொஞ்சம் அளவானதாக இருக்கும். கொஞ்சம் நல்ல இனிப்பாக கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தூசு மண் இல்லாத வெல்லம்னா நேரடியாக நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து கலந்து விடுங்க. இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு எல்லாம் ஒன்று சேர கொதிச்சு வரும்போது இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து பொடியாக இல்லைன்னா நீங்கள் முழுசாக இருக்க ஏலக்காயை இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ஜவ்வரிசி, அந்த அரிசி மாவு, வெல்லம் இது எல்லாம் ஒன்று சேர சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் பால் சேர்க்குறேன். கொஞ்சம் நம்மளுக்கு இது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும் போது மீதி இருக்க பால் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் பால் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்து கலந்து விடுங்க. அப்போ தான் பால் தெரியாமல் இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பும் கைந்து திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அவ்வளோதான், நல்ல சுவையான ஒரு கொழுக்கட்டை பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.